ஜிம் ஒர்க் அவுட் ரொட்டீன் பார்த்தோன்னா வந்து எப்படி ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணணும், ஒரு நாளைக்கு எத்தனை மசிலுக்கு ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மண்டே பார்த்தோன்னா வந்து செஸ்ட்டு, ஷோல்டர், பைசப் இது மாதிரியான 3 மசிலுக்கு வந்து நீங்கள் ஒர்க் அவுட் கொடுங்க. நிறைய பேர் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட் பிளான்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியான ஒர்க் அவுட் பிளான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதையும் நீங்கள் வந்து சாய்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஃபுல் வீக் ஜிம் ஒர்க் அவுட் பிளான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மண்டே வந்து செஸ்ட்டு பண்ணுங்கள். அடுத்தது டியூஸ்டே வந்து பேக் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வெனஸ்டே பார்த்தோன்னா பைசப் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ பைசப் மசில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்பவே வந்து நீங்கள் ஸ்லோவாக பண்ணணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ஸ்டே பார்த்தோன்னா ட்ரைசப்ஸ் அண்ட் ஆப் மசிலுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃப்ரைடே பார்த்தோன்னா வந்து ஷோல்டர் டெல்டாய்ட் மசிலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே பார்த்தோன்னா லெக் டேவாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ லெக் டே பார்த்தோன்னா வந்து லெக் டே ஒன் டே நீங்கள் பண்ணுறது நல்லது. சில பேர் பார்த்தோன்னா லெக் டே பண்ணிவிட்டு ஆப் ஒர்க் அவுட்டும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுக்கு உங்கள் பாடியில் எனர்ஜி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பிளான் வந்து சூஸ் பண்ணலாம். சில பேரால் லெக் ஒர்க் அவுட் வந்து பண்ண முடியாது, அதனால் வந்து ஆப் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து ஆப் ஒர்க் அவுட்டை பார்த்தோன்னா தேர்ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தோன்னா லெக் ஒர்க் அவுட்டை சாட்டர்டே மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னா லெக் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தோன்னா பாடியில் வந்து எனர்ஜி வந்து நிறையவே லூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா லெக் ஒர்க் அவுட்டுக்கு அவ்வளோ எனர்ஜி வந்து தேவைப்படுது. அதனால லெக் ஒர்க் அவுட் நிறைய பேருக்கு பிடிக்கவும் செய்யாது. ஸோ சில பேருக்கு லெக் ஒர்க் அவுட் தான் ஃபேவரட் ஒர்க் அவுட்டாக கூட இருக்கும். எனக்கு பார்த்தோன்னா லெக் ஒர்க் அவுட் சுத்தமாக பிடிக்காது. அதனால் பார்த்தோன்னா வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே அதாவது சண்டே பார்த்தோன்னா வந்து ரெஸ்ட் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட ஒர்க் அவுட் பிளானை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியும் பண்ணலாம். சில பிகினர்ஸ் பார்த்தோன்னா வந்து ஜிம்மில் வந்து நிறைய பேர் பார்த்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பிளான் வந்து கொடுப்பாங்க. அதாவது மண்டே எடுத்துட்டிங்க அப்படின்னா செஸ்ட்டு, ஷோல்டர், பைசப் அப்படி இல்லாட்டி ட்ரைசப் இது மாதிரி ஒரு நாளைக்கு 3 மசிலுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குற மாதிரி வந்து ஜிம் பிகினர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 மசில் பார்ட்டுக்கும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ரொம்ப ஜிம் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் பார்த்தா நான் ஃபஸ்ட்டு சொன்ன பிளான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மசிலுக்கு வந்து ஒர்க் அவுட் கொடுக்குற மாதிரி பிளான்லேயும் பண்ணலாம். ஸோ அப்படி டைம் இல்லாதவங்க பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 3 மசிலுக்கும் ஒர்க் அவுட் கொடுக்குற ஒர்க் அவுட் பிளானையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தோன்னா உங்கள் இஷ்டம் தான். நம்ம சேனல் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறவங்க வந்து ஹோம் ஒர்க் அவுட் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸோ ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படும் வீட்டிலே. ஸோ நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ நீங்கள் ஒரு சில நாள் வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து கரெக்டாக இருக்காது. அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ கம்மியான ப்ராடக்ட்டில் நான் யூஸ் பண்ணுற ஜிம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதாவது வியூ ப்ராடக்ட் இந்த வீடியோட டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோட டைட்டிலை கிளிக் பண்ணினாலே அந்த ஜிம் ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. 1000 ருபீஸுக்கு உங்களுக்கு நிறையா பார்ஸ், நிறையா வந்து தம்பிள் பிளேட்டு, ஸோ தம்பிள்ஸு இது மாதிரி நிறையா வந்து விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மெம்பர்ஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, இந்த வீடியோவுக்கு லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னா நிறைய வியூ ப்ராடக்ட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் மூலமா வாங்கினீங்க அப்படின்னா நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை பர்ச்சேஸ் பண்ணி இப்போயே வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுது. ஸோ மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்ல, சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது. ஸோ மறக்காமல் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் பிளான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஒர்க் அவுட் பிளான் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஜிம் பிகினர்ஸ்ட்டை கேட்டுட்டு இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ until then signing off, Yogesh. See you in another video. Bye guys.